வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலயமா நீங்கள் விஏஓ டைப்பிஸ்ட்டு அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி செலக்ட் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கொஷின் மார்க் இருக்கும். அதுக்கான ஒரு கிளியரான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்க்குறது மூலயமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோக்கத்தோடும் கிடையாது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதான் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலியமா ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் போயிட்டீங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு மந்த் சேலரிக்கான ஸ்லிப் இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் பாருங்கள் டியூட்டி பே அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே 19,500 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூரன்ஸ் அலவன்ஸில் ஒரு 8,190, அதுக்கப்புறம் ஹோம் ரெண்ட் அலவன்ஸில் ஒரு 1,800, அதுக்கப்புறம் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸில் ஒரு 360, அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸில் ஒரு 300 கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,150. இந்த சம்பளம் உங்கள் கையில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டெடக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 மூலியமாக நீங்கள் எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டியூரன்ஸ் அலவன்ஸு, ஹோம் ரெண்ட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸு, சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறுபடும். இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜரான சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடாக இருந்தீங்கன்னா குறையதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹோம் ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் சிட்டியில் இருந்தால் 1,800 உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வில்லேஜ் இல்லை நார்மலான பிளேஸில் இருந்தீங்கன்னா உங்கள் இந்த ஹோம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 1,000 ரூபா வரையும் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 360. நீங்கள் மேஜரான சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா இது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் 300 ரூபா. அது எங்கே இருந்தாலும் ஒரே பே தான், 300 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி தனியாக அவங்க சில சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் முதல்ல நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு 295 ரூபா அவங்க டிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு ஒரு 110 ரூபா டிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுபோல் ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு 70 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் NHIS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு பிடிப்பாங்க. இதுக்கு ஒரு 5 ரூபா மட்டும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் CPS அப்படின்னு சொல்லி 2,769 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதற்காக தான் இந்த அமௌண்ட்டை உங்ககிட்டேருந்து டெபிட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 2,769 மைனஸ் பண்ணிடுங்க. அது போக மீதி இருக்க அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக உங்கள் கையில் கிடைக்கும். அது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட்டாக ஒரு 27,000 தான் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பே ஸ்லிப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 42% இருந்துச்சு. இப்போ வந்து அதை 46% அதிகரிச்சிருக்காங்க. டிஏல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 28,000லேருந்து 29,000 சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த சேலரி டீட்டெயிலை ஃபுல்லாக நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டு இன்னிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 2024 கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வேகன்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இது போல் பயனுள்ள வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.